தேங்காய் பால் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்துக்கோங்க. அது நல்லா நார் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் திருகும் பொழுது அந்த நார்லாம் தேங்காய் பூக்கில் கொட்டும். அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கழுவிடுங்க. அந்த நார் கொட்டாது. கழுவிட்டு ரெண்டாக உடச்சிக்குங்க. உடச்சிட்டா இந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் பாலுக்கு அப்போதே நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தி போயும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கணும். அதுக்கு பிறகு தேங்காயை திருவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு நல்லா ஒரு வடிகட்டி போட்டு வடிச்சுக்கிறணும். வடிச்சிட்டு ரெண்டாவது ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டி போட்டு வடிச்சிட்டு 2 வாழைப்பழம் எடுத்து நல்லா மசிச்சுட்டு அதை அந்த தேங்காய் பால் கூட போட்டுட்டு தேவையான அளவு இனிப்பு போட்டுட்டு இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும்.